ஒரு கேள்வி, ஆஸ்ட்ரோனாட்கள் போடுற ட்ரெஸ் இது சாதாரண ட்ரெஸ் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரு மனிதருக்கான மினி ஸ்பேஸ்ஷிப். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஐஎஸ்எஸ் வெளியில் ஸ்பேஸ் வாக் பண்ணுறீங்க. அங்கே காற்று அழுத்தம் எதுவுமே இருக்காது, வெப்பநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய மைக்ரோமீட்டரியர்ஸ் என்ற ஸ்பேஸ் புல்லட்ஸ் உங்கள் மேலே வந்து மோதும். இந்த சூழலில் நம்ம மனுஷன் உயிரை காப்பாற்றுற மேஜிக் கவசம் தான் இந்த ஆஸ்ட்ரோனாட் சூட். ஒரு சூட்டில் 14 மேலே லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயரும் ஒரு வேலை செய்யும். ஒரே ட்ரெஸ்ஸில் 14 செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி. சூட்குள்ளே ஆஸ்ட்ரோனாட் உடம்புல லிக்விட் கூலிங் கார்மெண்ட் இருக்கும். நூற்றுக்கணக்கான மெல்லிய குழாய்க்குள்ள தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் அவங்க பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பூமியில் இந்த சூட்டோட வெயிட் 120 கேஜிக்கு மேலே. ஸ்பேஸில் வெயிட் இல்லாத காரணத்தால் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த ஹெல்மெட் உண்மையிலே கோல்டு கலரில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியனோட ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் ஆஸ்ட்ரோனாட்க்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்களோட சூட்டில் இருக்கிற ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது இந்த கேஸ் சிலிண்டர் தான். இது இல்லைன்னா அவங்க லைஃப் அங்கே ரொம்ப கஷ்டம். ஸ்பேஸில் நிறைய மைக்ரோ மீட்டீரியட் புல்லட்ஸ் வந்து அவங்க மேலே மோதும். இந்த ஆஸ்ட்ரோனாட் சூட் இல்லைன்னா அது அவங்க உடம்பை தொலைத்து கொண்டு போகும். லாங் ஸ்பேஸ் வாக் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் போக முடியாது. அதனால் அவங்க போடுற மேக்ஸிமம் அப்சார்பன்சி கார்மெண்ட் அட்வான்ஸ் டைப்பர். அப்படிப்பட்ட கடினமான சூழலில் ஆஸ்ட்ரோனாட்களை காப்பாற்றுற ஒரே காரணம் இந்த சூட். இது ஒரு ட்ரெஸ் இல்லை, உயிரை காக்கும் நிற்கும் விண்வெளி கவசம். இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேசினேட்டிங்காக டாபிக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.